ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டேஸ்டியான சிக்கன் லெக் ஃப்ரை செய்வது எப்படி என்று பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு PrasanVibez. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் லெக் பீசஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக் ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். 1 வெங்காயம், 20 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கன் மேரினேட் செய்ய அரைச்சி வச்ச மசாலாவை ஒரு பவுலில் போட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன். நான் ஏன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்குறேன்னா, ஃபுட் கலர் சேர்க்காமலேயே நேச்சுரலான ரெட் கலர் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் லெக் பீசஸை ஒன்றொன்னா சேர்த்து மசாலாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். எல்லா பீசஸ்லையும் தடவியாச்சு. இப்போ இது மூடி வச்சுட்டு 1/2 மணி நேரத்திற்கு ஊற விடலாம். இப்போ தவாவை சூடு செய்து 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன் லெக் பீசஸை தவாவில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு 4 நிமிஷத்திற்கு அப்புறமா அடுத்த சைடையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அப்படியே ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.